நியூட்டன் மூன்றாம் விதி கண்டறிந்தவர் யார்? யாரும் சொல்லக்கூடாது. சத்தியமா தெரியாது. ஆக்டர் அது ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். டேய் அக்கா ஆக்டரா ஒரு நடிப்பு போட்டுருவோமா? கோவத்தை காமிச்சிருங்க. உங்ககிட்ட டப்புன்னு வந்து ஒருத்தர் ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு, என்ன பண்ணுவீங்க? செருப்பால நானே பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆளு. துரோகம். துரோகம் எவ்வளவு துரோகம் வந்து நிறைய இருக்கு. வந்து ரீசெண்டா பேசினாங்க ஒரு பர்சனு, அப்படியே விட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் பண்றது. பேர் என்ன? அபிதா. எங்க இருந்து வரீங்க? ஆவடி. என்ன படிக்கிறீங்க? பிகாம் ஐஎஸ்எம். பிகாம் படிக்கிறீங்க. நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம சயின்ஸ் வழியா போயிடுவோம். ஜஸ்ட் சின்ன கொஸ்டின். நியூட்டன் மூன்றாம் விதி கண்டறிந்தவர் யார்? யாரும் சொல்லக்கூடாது. சத்தியமா தெரியாது. சத்தியமா தெரியாது. women காமர்ஸ் ஸ்டூடண்ட். அம்மா அக்கா 12வது பேரையும் படிச்சீங்களா? ஒரு நிமிஷம் சார். 12ஆம் வகுப்பு பேரையும் படிச்சீங்களா? அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம். சரி ஐயோ சரி 10th கொரோனா பாஸ், அதை விட்டுருங்க. 11th பாதி போர்ஷன் கட்டி 12th பாதி போர்ஷன். ஒரு நிமிஷம். இது 8வது வகுப்பு கொஸ்டின். இது 5ஆம் வகுப்பு கொஸ்டின். நீங்க நேத்துனா நடந்துச்சு அது கேட்டவே நாங்க மறந்துடுவோம். நீங்க அப்போ கேட்டா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? வாய்ப்பில்லை ராஜா. சரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். ஆப்பிள் மரத்துல இருந்து கீழே விழும், பக்கத்துல உட்காந்து இருப்பாரு, அவரு தான். அம்மா யாராவது சொல்லக்கூடாது, ஒரு நிமிஷம் இருங்க. நியூட்டனின் மூன்றாம் விதியை கண்டறிந்தவர் யார்? நீங்க யாரு தெரியல. சீரியஸா யாரு? அவரு மட்டும் இப்ப இருந்தாருல, கண்டுபிடிச்சிட்டு செத்த பாத்தியா? யாரும் தெரியாதா? சத்தியமா எல்லாரும் யாருக்கா தெரியுமா? இங்க வந்துருங்களா? தெரியாது, நீ கவலைப்படாதீங்க. யாருக்கும் தெரியாது, அப்படிதானே? நீங்கெல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். என்ன கொஸ்டின் கேட்டேன் அது வேற சொல்லுங்க. மறந்துட்டேன் சீரியஸா மறந்துட்டேன். என்ன கொஸ்டின் மறந்துட்டீங்களா? என்னமா நூற்றாண்டு நீங்க? கடவுளே ஏசப்பா கோட்டான கோட்டி நன்றி. ஏசப்பா கோட்டான கோட்டி. இது கண்டி இந்த கிளாஸ் உங்க காலேஜ் லெக்சரரோ இல்லம்மா இருங்க, பேரை சொல்லல, பார்த்தா உனக்கெல்லாமா நான் பாடம் எடுக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க யோசிக்க மாட்டாங்க. ஸ்கூல் டீச்சர்ஸ் வேணா யோசிப்பாங்க, ஏன்னா அவங்க இப்பதான் நான் போய் ஜாயின் பண்ணேன், அதனால வந்து அவங்க யோசிக்க மாட்டாங்க. காலேஜ் டீச்சர்ஸ் ஸ்கூல் டீச்சர்ஸ் வேணா. சரி கொரோனால படிச்சீங்களே, எப்படி படிச்சீங்க? படிக்கவே இல்லையா, போன் யூஸ் பண்ணேன். எப்படி 12th பாஸ் ஆனீங்க? 12th பாஸ் ஆனது வந்து அன்எக்ஸ்பெக்டட். ஏன்னா எனக்கே தெரியல, 92% எடுத்துட்டேன். பெரிய லைன் என்ன போறீங்க? ஐம் ஆக்டர் அது ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். டேய் அக்கா ஆக்டரா ஒரு நடிப்பு போட்டுருவோமா? வேணாம் ஐயோ பப்ளிக் மாவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. நவரசத்தை நடிக்கணும். நான் இப்பதான் உள்ள போறேன், நீங்க இப்பலாம் பண்ணாதீங்க. ஒரு ரெண்டே 2 क्वेश्चन. கோவம் கேமரா பார்த்து, வெக்கம் வெக்கத்துக்கு வெக்கோ வரும் மேனி முழு பௌர்ணமி. கோவத்தை காமிச்சிருங்க. உங்ககிட்ட டப்புன்னு வந்து ஒருத்தர் ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு, என்ன பண்ணுவீங்க? செருப்பால நானே பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆளு. அவங்க நல்ல பையன் அக்செப்ட் பண்றேன், கோவலாம் பட மாட்டேன். வந்து அங்க வந்து ஒருத்தன் வரான், டப்புன்னு ஐ லவ் யூ நல்ல பையன் ஆடின்றீங்க. கோவம் கம்ப என்ன மனுஷன். சரி ஓகே, எக்ஸாம்பிள் கேமராமேன் சொல்லிட்டாப்ல, அந்த மூஞ்ச பாருங்களேன். உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன? அபிதா. ஐ லவ் யூ என்ன பண்ணுவீங்க? ஏன்டா வேற வேலை இல்லையாடா, வேற வேலை போய் பாடுறான்னு சொல்லுவேன். சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? நடிப்பு வரணுங்க. நடிப்பு வரணுமா?
சரி ஓகே இப்ப என்ன பண்ணும் கோவத்தை காட்டணும். ஆமா சும்மா வேலையை பார்த்துன்னு போயா. வருதுங்க. இந்த வருஷத்தை கண்டிப்பா பண்ணி ஆகணும் என்ன சொல்லு. இந்த வருஷம் வந்து கண்டிப்பா பண்ணியா வேணா வந்து இப்ப நம்ம ஒரு கோல் செட் பண்ணி வச்சிருப்போம்ல. அந்த கோல் தான் என்னன்னு கேட்டேன். நீங்க செட் பண்ண கோல் தான் என்னன்னு கேக்குறேன். அந்த கோல் செட் பண்ணிருக்கிறது வந்து ஆக்டிங் ஓகேவா. அதுக்காக நம்ம என்ன முயற்சி பண்ணணுமோ அது எல்லா முயற்சியும் இந்த வருஷம் எடுத்துடணும். அடுத்தவங்க இதை சொல்லுவாங்கன்னு பார்க்க கூடாது. நம்ம என்ன பண்றோமோ அதை பண்ணணும். சரி உங்க அம்மா திட்டிட்டாங்க வீட்டுக்கு சோறு தண்ணி கிடையாதுன்னுட்டாங்க. நான் உன் வீட்டை விட்டே பழம் நான் வெளியே வந்துருவேன். எனக்கு நான் என்ன செட் பண்ணிருக்கணும் அதுதான் நான் அச்சீவ் பண்ணுவேன். அப்ப இந்த வாட்டி நீங்க ஹீரோயின் ஆயிடுவீங்க கண்டிப்பா. பிக் பாஸ் உள்ள போயிருவீங்க. பிக் பாஸ் யாரா? அவன் இன்னும் திருந்தல மாமா. போயிருவோம். போய் என்ன பண்ணுவீங்க? எல்லாரும் சண்டை போடுவோம். அப்ப கூட நல்லா போய் நல்ல வேலை பார்க்க போறது கிடையாது. எல்லாரும் அதானே பண்றாங்க. சரி ஓகே நம்ம டிஃபரெண்டா பண்ணுவோம். சரி கண்ணை மூடி மைண்ட்ல யோசிச்ச உடனே உங்க மனசுல தோன்ற ஒரு விஷயம். மனசுல தோன்ற விஷயம் என்னன்னா வச்சுக்கோங்களேன். என்னுடைய ஃப்ரெண்டு. யாரு? என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் மதுபாலா. அவ வந்து மதுவா பாலாவா? அவ பேர் அதான் மதுபாலா. லைஃப் ஃபுல்லா மிஸ் பண்ண கூடாதுன்ற ஒரு எப்படி. மதுபாலா அங்க இருக்கிறீங்களா? இங்க யாரும் இல்ல. இங்கே மிஸ் பண்ணீங்க. துரோகம் எவ்வளவு துரோகம் வந்து நிறைய இருக்கு. விட்டு போனவங்க துரோகம் யாரு? நிறைய பேர் போயிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரீசெண்டா வந்து காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹார்ட் ப்ரோக்கன் பண்ணிட்டு போயிட்டாங்க. கேர்ள்ஸும் சரி பாய்ஸும் சரி காலேஜ்ல. அதனால வந்து அது கொஞ்சம் துரோகம். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. அழு வச்ச விஷயம் வந்து ரீசெண்டா பேசினாங்க ஒரு பர்சனு, அப்படியே விட்டு போயிட்டாங்க. என்ன பண்றது? அவன்தான் என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. அவனுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவனுக்கு திருப்பி மட்டும் வந்துடாத. வந்தாலும் நான் அவனை சேர்க்க மாட்டேன். நீ கவலைப்படாத சுத்தி, நான் வேற வேஷம் மாறு வேஷம் போட்டு வரேன். இன்னொன்னு வந்து என்னன்னா அவனுக்கு வந்து சொல்ல நினைக்கிற ஒரே வார்த்தை நான் இப்ப யோசிக்கிறேன் விட்டு போயிட்டேனே சந்தோஷம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன். ஏன் இருந்திருந்தா நடிக்க விட்டுருக்க மாட்டாப்ல. அது ஒரு பிளஸ் பாயிண்ட் கன்ஃபார்ம். இன்னொன்னு வந்து என்னன்னா இப்போ அவன் பண்றது நமக்கு தெரியுது இல்ல. சோ அது பண்றது நம்ம கண் கூட பாக்குறோம். ஓ அப்ப நம்ம இதே அவன் கூட இருந்ததுன்னா நமக்கு தெரியாதுன்ற மாதிரி நமக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். அவன் கூட இருந்தா இப்ப அவன் இல்லாதப்போ அவன் என்னென்ன பண்றான்னு நமக்கு தெரியுது. சோ இப்போ இந்த பையன் வந்து நம்ம லைஃப்ல இல்லாம இருக்கிறதே நல்லதுதான் அப்படின்ற மாதிரி தோணுது. திருப்பி வரான். உன்னை பத்தி தெரியாம நான் உன்னை விட்டு போயிட்டேன். இனிமே நீ தான் என் உலகம். மத்ததெல்லாம் அடிட்டாப்ல என்ன பண்ணுவீங்க? போன பையனை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். இப்ப போன பையன் மட்டும் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். வேற யாராவது புதுசா வராங்களா நான் அந்த மாதிரி. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஏடா கையில காய்கறி வாங்க கெட்டு போச்சு அது எனக்கு வேணான்ற மாதிரி. அண்ணா இப்ப போனால அக்செப்ட் பண்ண மாட்டேனா? நம்ம லைஃப் பார்ட்னர் யாராச்சும் ஒருத்தர் வருவாங்க, அவங்க அக்செப்ட் பண்ணி தானே நான் ஆகணும். அந்த மாதிரி சொல்றானா? அப்படியா சொன்னீங்க முதல்ல? ஆமாடா. என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் உங்களுக்கு? குவாலிஃபிகேஷன்லாம் எப்படி இருக்கணும்? நம்ம கேமராமேன் மாதிரியா? கேமராமேன் மாதிரி பியர்ட் இருக்கணும். தாத்தா நக்கல்யா அவனுக்கு. சூர்யாவோட ஐஸ் நல்லா இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கணும். பியர்ட் இருக்கணும். போதும். எந்த ஆங்கிள் பார்த்தாலும் கேமராமேன் சூர்யா மாதிரி இல்லைங்களேங்க. பரவாயில்லங்க, அந்த மாதிரி இருந்தா நல்லாதான் இருக்கு. ஓகே தான். அவன் கிட்ட இப்படி சொல்லிட்டீங்கன்னா போற வரை என்ன சாவடி. இதெல்லாம் நடக்குமா? நடந்துருச்சு. பெஸ்ட் ஃப்ரெண்ட் பிடிக்கும்னு சொன்னீங்களா? எதனால பிடிக்கும்? எதனால பிடிக்கும்னா லைக் வந்து நமக்கு ஒரு ரொம்ப சேட்னஸ் மூமெண்டா இருக்கும். அந்த டைம்ல என் பக்கத்துல இருக்கவனா அவன் மட்டும்தான். ஆனா நான் பட் லாங் டிஸ்டன்ஸ் இருக்கும். அவனா அவளா? அவ மது ஒன்லி. ஓகே வந்து என்ன பண்றது? நான் பிடிச்ச போதே ஏடுவீங்களா? ஐயோ அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்கார. சேட்னஸ் நிறைய broken டைம்ஸ்ல அவதான் என் கூட இருந்திருக்கா. வீட்டுல சண்டை வரும்போது கூட அவதான் எல்லாமே. என்னுடைய சொல்யூஷன், என்னுடைய மெடிசன் கேட்டவே அவதான். அவர் வந்து பாராசிட்டால்மா மாதிரி. எஸ் கன்ஃபார்ம். ஏதாச்சும் ஒண்ணு நானா அவன்கிட்ட போய் ஷேர் பண்ணா எனக்கு அப்படியே ரிலீஃப் ஆயிடும். நீங்க வெறும் 4-5 வாட்டி சொல்லிட்டீங்க லைஃப்ல நிறைய போனது. பிரேக்கப் ஆயிருக்கா? பிரேக்கப்லாம் ஆனது இல்ல. அதான் நான் சொன்னேன்ல அண்ணா,
லைக் எப்படி தெரியுமா, லவ் பண்றேன்னு வர மாட்டாங்க, ஜாலியா பேசுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வரானுங்க, பேசுறானுங்க, அவனுங்களே விட்டு போயிடறானுங்க. இதுல எங்க நான் போய் லவ் பேர் தான் பிரேக்கப். அதுதான் பிரேக்கப். அதுதான் பிரேக்கப். பிரேக்கப் பாரு, ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப் பாரு. அது மொத்த பிரேக்கப்ல ஆயிருக்குல. எப்படி ஃபீல் பண்ணீங்க? எப்படி ஃபீல்? ரொம்ப. ஆனா ஆகும்போது கேமரா பார்த்து பேச மாட்டீங்க. ரொம்ப பிரேக்கப் வந்து விட்டு போனது கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு, பிரச்சனை இல்ல. ஆனா அந்த டைம்ல கொஞ்சம் லைட்டா கஷ்டமாச்சு, லைட்டா தான், ரொம்ப ஃப்ரெண்டுன்றாங்க, விட்டு போகும்போது கஷ்டமா இருந்துச்சுன்றாங்க. இல்ல புரியல. பெஸ்ட் ஃப்ரெண்டா என்னவா இருக்குன்னு ஆசைப்படுறீங்க? பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா லைக் சேட்னஸ் வந்து அவளுக்கு என்ன இருக்கோ அது வந்து என்கிட்ட ஷேர் பண்ணலாம், அவளுக்கு ஹாப்பினஸ் இருக்கு என்கிட்ட ஷேர் பண்ணலாம், அவ மனசுல என்ன இருக்கோ அது வந்து என்கிட்ட சொன்னா எனக்கு தெரியும். நான் என்ன பண்ணணும் அதையும் அவட்ட நான் சொல்றேன். உங்ககிட்ட என்ன இருக்குன்னு அது வந்து என்கிட்ட சொன்னா ஜாலியா இருக்கலாம், நல்லா 2 பேர் பேசிக்கலாம். அது எதுக்கு சொல்லாம மறைச்சிட்டு தனியா வேற ஒருத்தவங்க கூட அந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணிட்டு இருந்தா நல்லா இருக்காதுல்ல, அதனாலதான். இப்போ என்ன புரிஞ்சுக்கணும் தெரியுமா, யாரு வந்தாலும் போனாலும் ஃபீலே பண்ணக்கூடாதுண்ணா, ஜாலியா இருக்கணும், என்ஜாய் பண்ணணும் லைஃப். 2K kids பாய்ஸ் பெஸ்டா இல்ல 90s kids பாய்ஸ் பெஸ்டா? 2K kids. 2K kids. ஏன் அப்படி சொல்றீங்க? 2K kids தான். 90s kidsலாம் அவங்கலாம் ஓல்டுண்ணா. ஓல்டா? நீ நல்லவன், நான் கெட்டவன். தியாகிடா. அவங்களுக்குலாம் வந்து இன்னும் அந்த காலத்திலே இருக்காங்க, அவங்களாம் இந்த காலத்துக்கு இன்னும் வரல. எப்படி வரணும்ன்றீங்க? அந்த காலத்துல எப்படி இருந்தாங்க, இப்ப எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து ஐயோ 2K மாட்டேங்க. kids 90s kids என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்னா கேமரா பார்த்து சொல்லுங்களேன். நிறைய வந்து 2K kids வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க, 90 kids அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டாங்க. எனக்கு புரியல. எஸ் கண்டிப்பா. இல்ல எனக்கு புரியல. அட்ஜஸ்ட்னா என்ன சொல்றீங்க? ஐயோ அண்ணா எப்படின்னா நீ எங்க போற? ஐயோ அண்ணா, அதான் எந்த விஷயத்துலன்னு கேட்டேன். எந்த விஷயத்து தெரியுமா, இப்போ லைக் நம்ம வந்து பேசிட்டு இருக்கும் போது வந்து பேசிட்டு இருக்கோம், இப்போ ஏதோ ஒரு பையன் வரான், எப்படி சொல்றது, அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்கண்ணா. இப்போ பிறக்க பசங்க நம்ம இதெல்லாம் சொன்னா அக்செப்ட் பண்ணிப்பானுங்க, 90 kids அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க மோஸ்ட் ஆஃப். சரி ஓகே, தேங்க்யூ. ஒத்த ரோசா, பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா, நீ ரொம்ப அழகா வளர்த்திருக்க.